இன்றைய வாழ்வுதரும் வார்த்தைகள் நீதி தலைவர்கள் 13வது அதிகாரம் 14வது திருவசனம். நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைபிடிக்கட்டும் என்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, இதோ இன்று ஆண்டவர் சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு அவருடைய தாயாருக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவர் இதோ ஒரு காட்சியாக அந்த இடத்துல வானதூதர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி, நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அந்த மகனுக்கு நீ சிம்சோன் என்று பெயரிடுவாய் என்று சொல்லி, அவர் எதையெல்லாம் நான் எப்படி என் பிள்ளையை வளர்க்க வேண்டும் எனக்கு சொல்லித்தாங்க என்று அந்த மனோவாகு, அவருடைய தந்தை, சிம்சோனுடைய தந்தை மனோவாகு ஆண்டவரிடம் கேட்குறார். அவர் தன்னுடைய தாயார் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையை கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், தீட்டானது தொடக்கூடாது என்று சில அறிவுரைகளை சொல்கிறார். இதோ பிள்ளைகள் குழந்தையை தாங்கி கொண்டு இருக்கிற, கருத்தாய் கொண்டு இருக்கிற தாய்மார்கள் ஆண்டவர் சொன்னதே போல் கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது அந்த பிள்ளைகளும் அதே போல் ஞானமுள்ள பிள்ளைகளாக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கடவுள் கொடுப்பார். ஒரு ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் பெற்றெடுக்கிறதுக்கு அந்த தாய் இப்போ வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே அந்த தாய் அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு எப்படிலாம் வளர்க்க வேண்டும் என்று அந்த மனவாகு கேட்டதை போல பெற்றோர்களாகி நாமளும் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தோடு வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளும் வாழ்க்கையிலே ஞானத்தோடு வளரும். நாம் அதை கேட்டு ஆண்டவற்றை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை ஞானத்தோடு நம்ம வளர்ப்போம். பிள்ளைகளை தலைமுறையாக ஆசீர்வாதம் பெற அது கிருபையாக இருக்கும்.